வணக்கம். எல்லாருக்குமே தெரியும், விஜய் அண்ணா சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு பதவி ஏற்க முடியாமல் சில சிக்கல்கள் இருக்குது. அதுக்கு காரணம் யாருன்னு தெரியும். ஸோ அண்ணா மனசை தளர்ந்துடாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே உங்கள் பின்னாடி இருக்காங்க, சரிங்களா? தீய சக்தி இல்லாத நல்ல ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கட்சி இல்லாத, தொண்டர்கள் இல்லாத நாங்கள்லாம் கூட இருக்கோம். நீங்கள் நல்லது பண்ணுவீங்க, நமக்கு நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அது நீங்கள் வர முடியாத தடுத்து நிற்கிற எவ்வளோ சக்திகள் இருக்குது, அதெல்லாம் தாண்டி நீங்கள் வருவீங்க. விஜய் அண்ணா 10 சீட்டு கூட வரமாட்டாங்க சொன்ன எவ்வளோ பேர் இருக்காங்க. 2 சீட்டு வரமாட்டாங்க, இந்த கூட்டெல்லாம் ஓட்டு ஆகுமா அப்படிலாம் கேட்டால் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு சரித்திரம் படைச்சிருக்கீங்க நீங்கள். 2026 ஒரு பெரிய இதுதான், எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சுருக்கீங்க. கூட்டம் ஓட்டாக மாறுமா, கூத்தாடிக்கு ஓட்டு கிடைக்குமா, இப்படிலாம் கேட்டிருந்த காலெல்லாம் போய் 108 சீட்டு வாங்கிட்டீங்க ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. ஸோ இது 10 சீட்டு, இதில் இன்னும் 5 சீட்டு காங்கிரஸ் வந்துருச்சு. இன்னும் 5 சீட்டு கட்டாயமாக, அதாவது நல்ல ஆட்சியில் நல்லா நேர்மையாக நடக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பக்கம் கட்டாயமாக வருவாங்க, சேருவாங்க. நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களாம் கொள்ளடிக்கிறதுக்காக அரசியலில் வராங்க. காசு, லஞ்சம், ஊழல் பண்ணணுன்னு. நல்ல மனுஷங்க கட்டாயமாக வருவாங்க, உங்கள் சைடு நிற்பாங்க, நல்ல ஆட்சி கிடைக்கும். நீங்கள் பொறுமையாக இருந்து யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா அவசரத்தில் ஐயோ கிடைக்கணுமே அப்படின்ற மாதிரி இருக்காமல் ரிலாக்ஸாக பொறுமையாக, நிறைய பேர் நிறைய இதெல்லாம் வரும், பேச்சுக்கெல்லாம் வரும், அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. ரிலாக்ஸாக இருந்து பொறுமையாக இருந்து கடவுளெல்லாம் நல்லா கும்பிட்டு நல்ல ஆளாக தேர்ந்தெடுத்து உங்கள் கட்சியில் சேர்த்துக்கோங்க. நல்ல ஆட்சி கொடுங்க மக்களுக்கு. உங்களை நம்பி இருக்காங்க எல்லாருமே. உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா கட்டாயமாக எல்லாருமே நிற்போம். ஸோ அதனால் நல்ல ஆளாக தேர்ந்தெடுத்து உங்கள் கட்சியில் எடுத்துக்கோங்க. நல்ல ஆளுங்க வருவாங்க கட்டாயமாக. வராத நினைக்கிறவங்க கட்டாயமாக ஊழல், லஞ்சம் இருக்கிற எல்லா ரஜகமும் பண்ணுவாங்க. உண்மையாலுமே ஒரு கட்சியில் வரணுன்னா உண்மையாலுமே உங்களோட கொள்கையை தெரிஞ்சு வரவங்க இருப்பாங்க. ஸோ அப்படின்னா கட்டாயமாக வருவாங்க. மனசை தளர்ந்துடாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் பின்னாடி இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ணா.